ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க துளிர்காத்தம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே ஆடி மாத திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் இந்த திருவிழாவுக்கு ஃபேமிலியாக வந்திருக்கோம். இங்கே என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு நான் காட்டுறேன். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்காகவும் இந்த சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதம்னாலே இந்த மைக் செட்டு, லைட்டிங்கு அதெல்லாம் போட்டு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போல்லாம் எங்கள் ஆயாவை கையிலேயே பிடிக்க முடியாது. இங்க பாருங்க, கேரகம் ஊர்வலம் வருது. இந்த கேரகம் எவ்வளோ அழகா டெக்கரேட் பண்ணி எடுத்துட்டு வராங்க பாருங்க. இதை தூக்கிட்டு வரவங்க காப்பு கட்டி வரதும் இருந்துதான் தூக்கிட்டு வருவாங்க. அங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எங்க ஆயா எவ்வளோ பயபக்தியோட சாமி கும்பிடுறாங்கன்னு. இந்த வீடியோல நான் எங்க இருக்கேன்னு தேடாதீங்க, ஏன்னா வீடியோ எடுக்கிறதே நான் தான். இந்த கேரகம் கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாமியை வர்ணிச்சு கூப்பிட்டுருக்காங்க. 3 பேருக்கு சாமி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் என்ன வேண்டுதல் இருந்துச்சுன்னா வேண்டிக்கோங்க. இந்த அம்மன் கிட்ட என்ன வேண்டினாலும் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க சாமி ஆடுறாங்கல்ல, ஒரு தாத்தா எங்கள் ஊர் ரொம்ப வறட்சியாக இருக்குது, மழை பெய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. இப்போது மழை பெய்யுதா இல்லையான்னு பார்ப்போம். இந்த வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ எல்லாருக்கும் போய் சேரும். அதுக்கப்புறம் உங்களுக்காக இவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக வீடியோ எடுத்து போடுறேன். எனக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாம், நானும் ரொம்ப நேரமாக பார்த்துன்னு இருக்கேன். இவங்க என்ன சாமி ஆடினா மாதிரியே இருக்காங்களே. ஒருத்தர் கூட விடாமல் போட்டுன்னு ஆடினா மாதிரியே ஆடினிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடி மாதம் வந்துச்சுனாலே இந்த ஒரே விஷயம்தான் ஃப்ரெண்ட்ஸ் என் மண்டைக்குள்ளே ஓடினே இருக்கும். அது என்னன்னா, இந்த சில கோயிலில் பக்கத்தில் இருக்கும்ல, ஒரு கோயிலில் ஒரு பாட்டு போட்டு விட்டுடுறாங்க, இன்னொரு கோயிலில் இன்னொரு பாட்டு போட்டு விட்டுடுறாங்க. இதை கேட்டுன்னு உட்காந்து இருக்க எனக்கு தலைவலியே இங்கே எல்லாருக்கும் பூஜை முடிச்சுட்டு அன்னதானம்லாம் கொடுத்தாங்க. இந்த அம்மன் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலில் நல்லா மோளம்லாம் வாசித்தாங்க. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி அந்த மோளம் அடிக்கிறது, அந்த சவுண்ட்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அந்த அங்கிளும் சூப்பராக மோளம் வாசிச்சுனே பாடினாரு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உடனே இன்னொருத்தவங்க உடம்புல சாமி வந்துச்சு. எங்கள் ஆயா எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். அங்கே நின்று சிரிச்சுன்னு இருக்காங்க பாருங்களேன். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி திருவிழாலாம் எப்படி பண்ணுவாங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.